வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வழியா நிறைய ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் நிறைய ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய கஸ்டமர் வந்து வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 9.2 சேனல் மட்டும் 5 ரிசீவர் சேல் பண்ணியிருக்கிறோம். 4K ப்ரொஜெக்டர் சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு சில ஏவிஆர் ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சேல் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நிறையா கஸ்டமர் வீடியோக்காக வெயிட் பண்ணாமல் உங்கள் என்கொயரி என்ன தேவைப்படுதோ நீங்கள் கால் பேக் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை வாட்ஸ்அப் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் ஆட் ஆகிடுங்க. ஸோ அதில் ஒரு சில படம் நாங்கள் போடுவோம், அதை பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கஸ்டமர் வந்து நிறைய ப்ராடக்ட் ஒரு சில டீலர்கிட்ட கம்மியாக இருக்குது, ஒரு சில டீலர்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வராங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் ப்ரைஸிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிலேருந்து கொண்டு வாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரிலேருந்து கொண்டு வருவாங்க. பட் நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே முழுக்க முழுக்க மேக்ஸிமம் யூரோப்பியன் கண்ட்ரி ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதர் கண்ட்ரியும் யூரோப்பியன் கண்ட்ரியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க அந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே டோட்டலாக ஒரு ப்ரீமியம் காம்பவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லாங் டேர்மும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் யூரோப்பியன் ப்ராடக்ட் நிறையா நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மின் கண்டிஷன்ஸில் வரும், நிறையா ரஸ்டிங் ஆகிருக்காது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய குட் கண்டிஷனில் மட்டும் தான் நாங்கள் அதை கொண்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி டோட்டலாக 5 ஏவி ரிசீவர் நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம். இந்த 5 ஏவி ரிசீவரும் யூரோப்பியன் வேரியண்ட்டில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வாங்க அது என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெனான் ஏவிஆர். ஸோ டெனானில் இதோட மாடல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏவிஆர் 3300 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். எனக்கு ஒரு 7.2 சேனலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னி இருக்கக்கூடிய கரண்ட் டெனானில் 9.2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மாடல் தான் இது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய பவரை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 8 ஓம்ஸுக்கு 105 வாட்ஸ், அதாவது 105 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சேனல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 சேனல் ஸ்பீக்கர்ஸும் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது 7.2 சேனலாக கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூஸ்வலாக ஒரு 7.2 ஏவிஆர் எடுத்துட்டிங்கன்னா சப்வூஃபர் பீரியட் 2 கொடுத்துருப்பாங்க, பட் வால்யூம் கண்ட்ரோல் 1 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஏவி ரிசீவரில் இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2 சப்வூஃபர் பீரியடுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த ஏவிஆரில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வீடியோ அண்ட் ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ பொறுத்த வரைக்கும் 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல உங்களுக்கு HDR10, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், DDSX இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டால்பி ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், ஸோ டால்பி ட்ரூ HD, DDS, HD மாஸ்டர் ஆடியோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு 7 சேனலுக்கும் ப்ரீ அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹை-எண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து ப்ரீ அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இதில் இன்பில்டாக ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐஃபோன் எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்ப்ளே யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் நான் வச்சுருக்கேன், 7.2 சேனலில் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஏவி ரிசீவர் வேணுங்கிறவங்க இதை தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த ஏவி ரிசீவர் வித் ஒரிஜினல் ரிமோட்டோட தான் நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு, நல்ல ஒரு மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 43,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மரான்ஸ் பிராண்டில் 2 ஏவி ரிசீவர் எடுத்துருக்கிறோம். கீழே உள்ள ஏவி ரிசீவரோட மாடல் நம்பர் SR5014, மேலே உள்ள ஏவி ரிசீவரோட மாடல் நம்பர் SR5011. 2 ஏவி ரிசீவரும் சேம் கேட்டகரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த 2 ஏவி ரிசீவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மரான்ஸ் 5014ல் ஐடி வெர்ச்சுவலைசேஷன் கொடுத்துருப்பாங்க, ERC ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கூகுள் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அலெக்ஸா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 தவிர மேஜராக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இந்த ஏவி ரிசீவர் கிடையாது. ஸோ ஐடி வெர்ச்சுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 7 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே அது ஒர்க் பண்ண போகிறதே உங்களுக்கு கிடையாது.
ஸோ இஆர்சியை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸுக்கு இஆர்சி இருக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது. இதை பற்றின வீடியோ தனியாகவே நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கிறேன். ஏஆர்சி டிவி, ஏஆர்சி இருந்தாலே தாராளமாக உங்களுக்கு டால்பி அட்மாஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இது தவிர எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சேமாக தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஏவி ரிசீவர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் 8 ohmஸுக்கு அண்டர் வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ கோடக் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4Kல ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல HDR10 இது எல்லாமே பாசிட்டிவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இன்பில்டாகவே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 7.2 சேனல் அப்படிங்கிறதுனால 7 ஸ்பீக்கர்ஸும் 2 சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த 2 ஏவி ரிசீவர்லையும் 7 சேனலுக்கும் ப்ரீ அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவிர இதில் உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, ஏர்ப்ளே, உங்களுக்கு இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபை இது எல்லாமே இன்பில்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி ஆப்ஷனும் இன்பில்டாக இருக்கிற மாதிரி அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஏவி ரிசீவர்ஸுக்கும் ஒரிஜினல் ரிமோட்டோட தான் நம்மள்ட்ட அவைலபிளாக வந்திருக்கு. நல்ல ஒரு மின் கண்டிஷன் தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு இது வந்திருக்கு. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய SR5011 அப்படிங்கிற மாடலோட ப்ரைஸிங் 36,000க்கும் கீழே இருக்கக்கூடிய SR5014 ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 47,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெனான் பிராண்டில் 2 ஏவி ரிசீவர் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 2 ஏவி ரிசீவரோட மாடல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மாடல் நம்பர் AVR2600H, கீழே இருக்கக்கூடிய மாடல் நம்பர் AVR2700H. இந்த 2 ஏவி ரிசீவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். கீழே இருக்கக்கூடிய டெனான் 2700 பொறுத்த வரைக்கும் 8K வீடியோ சப்போர்ட் பண்ணும். மேலே இருக்கக்கூடிய 2600 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும். இது தவிர மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இந்த 2 ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸுக்கு 95 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல HDR10, HDR10+, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல்+, ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, டிடிஎஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஏவி ரிசீவர்ஸும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் கொடுத்துருப்பாங்க, வைஃபை, ஸ்பாட்டிஃபை, அமேசான் அலெக்ஸா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர ஐஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏர்ப்ளே ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி ஆப்ஷனும் உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு 7 சேனலில் ஒரு ஏவி ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏவி ரிசீவர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நல்ல ஒரு மின் கண்டிஷன் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்திருக்கு. வித் ஒரிஜினல் ரிமோட்டோட நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. இந்த 2 ஏவி ரிசீவரோட ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 2600 இதோடைய ப்ரைஸிங் 40,000க்கும் கீழே இருக்கக்கூடிய 2700 ப்ரைஸிங் 43,000க்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோ. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ஏவி ரிசீவர்ஸும் நல்ல மின் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வித் அக்சசரிஸ் ஒரிஜினல் ரிமோட்டோட வித் அக்சசரிஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த 5 ஏவி ரிசீவரும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம்னு நீங்கள் நேரில் எடுத்துக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. எங்களுடைய ஷாப் லொக்கேஷனும் நான் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இல்லை கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ப்ராடக்ட் நம்ம வந்து கொரியர் மூலிமா சென்ட் பண்ண முடியும். நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி எந்தவித டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாமல் நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு எதனா எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, இல்லை நீங்கள் எதனா டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து நம்ம ஷோரூமை விசிட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்கள் சைடு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.